ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே. அந்த ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். மகளே, மகனே, நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? அந்த பொக்கிஷ சாலையை திறந்து நான் உன்னை இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவர் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை நினைச்சுவாராம் உனக்காக திறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் நிச்சயம் மழை பெய்யும், நீ கைடிச்சிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த நாட்களில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எதிலெல்லாம் நீ குறைவோடு காணப்படுகிறாயோ அதிலெல்லாம் நிறைவை பெற்றுக்கொள்ளப் போகிறார். கடன் பிரச்சனையோடு நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். அவர் தம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கும்போது அந்த கடன் பிரச்சனைகள் உன்னைட்டு மாறி போய்விடும். நீ அநேகருக்கு போதிக்கிறவளாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்தப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படியாய் உயர்த்தப்பட போகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர் இந்த நாளில் என்ன சில கைடிச்சிற பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தொட்ட காரியத்தையெல்லாம் ஆண்டவர் துலங்க பண்ணி இந்த நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையை உன்னத்திலிருந்து கொடுத்து உங்களை ஆளுகை செய்து நடத்த போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்தந்த காரியங்களிலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிமையும் கொடுத்து உன்னை ஆளுகை செய்து நடத்த போகிறார். கலங்காதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களுக்காக வானத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்பட போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு நீங்கள் பேசும்போது அந்த வானத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்காய் திறக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் மாற்றப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறவர்கள், ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே இந்த நாட்டில் வெறுமையாக இருக்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் நான் நோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கு சொன்ன வார்த்தையின்படி பெரிய காரியத்தை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.